இவர் 2 அடி விட்டு கொடுத்துருக்காரு தவிர, ஆனாலும் அவனை இவரை வெளியே அதில் அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, அந்த பத்திர காரியங்கள் எல்லாம் கொண்டு போய் பார்த்து இது எப்படின்னு சொல்லி விசாரிக்க போற நேரம் அந்த ஒரு தலைவர் கூட்டிட்டு போனாரு. வீட்டுக்கு வெளியில நிற்காராம். இந்த ஆள் அதையும் கொண்டு வச்சுட்டு முழங்கால, ஏசப்பா நான் போறான்ப்பா நீர் என்ன கூட. அந்த ஆள் ஆண்டவரை நம்பாத்தான், நீ இந்த நேரம் முழங்கால போடாது, அங்க போனா நடக்காது, நீ வா அப்படின்னு கூட்டிட்டு போனாரு. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? அந்த மனுஷன் உண்மையிலே நான் பலிபீடத்துன்னு சொல்ல உண்மை சம்பவம். நாட்கள் தாண்டி 2 பையன்களும் திருந்தி நல்லவனா வாழணும்னு நினைச்சு அவனை எவ்வளவு மோசமா இருந்தான். ஆனா இந்த குடும்பம் ஒவ்வொரு நாளும் கண்ணீர். 2 பொம்பளை பிள்ளை நினைச்சு பாருங்க, அப்படி போகும்போது வீட்டில் அடிச்சுட்டு போறது, கல் பறக்க எறியாது, கெட்ட வார்த்தை பேச பயந்து இந்த ஆளு போவார், காரி துப்பிட்டு போறது. அவனை 2 பேருமே திருந்தி நல்லவனா இருக்குன்னு சொல்லும்போது ஒருத்தன் திடீர்னு ஒரு மரணம் ஆக்சிடென்ட்ல, இன்னி ஒருத்தன் ஒரு மரணம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் தகப்பன் மரணப்படுக்கன்னு சொன்னார். தாய் இறந்து போச்சுன்னு நினைக்கிறேன். அதான் அவர் சொல்லுவார், ஒரு மனுஷன் நம்ம எவ்வளவு அதிகாரத்தில் இருந்துட்டு அவனை துன்பப்படுத்தலாம், ஆனால் ஆண்டவரேன்னு முழங்கால் போட்டு கேட்காம பாருங்க, ஆண்டவருக்கு அந்த நேரம் நினைக்கலாம் இவன் பைத்தியாரையும் நினைக்கலாம். கர்த்தர் கிரியை செய்யும் போது ஒருவனாலும் எதிர்த்து நிற்க முடியாது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தின கர்த்தர் நல்லவர். ஒருவேளை இந்த இடத்துல ஆண்டவரை எனக்கு கேட்க யாரும் இல்லையே, எனக்காக நிற்க யாரும் இல்லையே, நான் சொல்லுகிறேன், நமக்காக சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் எத்தனை பேர் நம்புகிறீங்க? நமக்காக. அதுதான் ஆகாப்பு. எலியா சொல்லுகாரு, இப்போ பலி செலுத்துவோம், இந்த பலியில என் ஆண்டவர். ஏன் இதை சொல்லுகிறேன்னா, இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ, இன்னைக்கு நம்ம ஜபிக்கும் போது இதுதான் ஆண்டவர் நமக்கு திருப்பி திருப்பி உணர்த்தினார். இதுவரை விசுவாசத்தோடு ஜபித்தோம், நான் என் கண்ணால் அற்புதத்தை பார்ப்பேன். இந்த மாதத்தின் இந்த முதல் புதன்கிழமையில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உன் கண்கள் காண வெளியரங்கமாய் கர்த்தருடைய அற்புதத்தை கர்த்தர் உனக்கு நடப்பிப்பார். நம்புகிறவங்க கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் எனக்கு நிச்சயமாய் வெளியரங்கமாய் கர்த்தருடைய அற்புதத்தை நான் பார்ப்பேன். ஆமென். நிச்சயமாய் நிச்சயமாய் நான் சொல்றேன். வசனம் தெளிவா நமக்கு சொல்லுது பாருங்க. எலியா சொல்லுகாரு, பை நீயும் ஒரு காலையை பலி செல்ல, நானும் பலி செல்ல. எந்த பலி தெய்வம் அங்கீகரிக்கிறாரோ அங்க பலியை கொண்டு வைக்கிறாங்க. எல்லாத்தையும் வச்சாச்சு. காலையில இருந்து சாயங்காலம் வரை மறு உத்தரவுக்காக காத்திருக்கிறாங்க. இனி ஒன்னா சொல்லுகிறேன், தெய்வத்தை ஆராதிக்கிற தெய்வ ஜனமே, ஒன்று நன்றாய் புரிந்து கொள்ளு, நாம் கேட்கிறது, நாம் வேண்டிக் கொள்ளுகிறது நமக்கு பதில் தருகிறதா இருக்கணும். சத்தமா சொல்லுங்களாமே. பதில் வசனம் சொல்லுது. நீங்க வாசிக்க வேண்டாம், சங்கீதத்தில் 94வது சங்கீதத்தில் நினைக்கிறேன், அந்த சங்கீதத்தில் விதமாய் வசனம் சொல்லுது பாருங்க. ஆண்டவர் காதை உண்டாக்குனவர் கேளாரோ, கண்ணை உண்டாக்குனவர். 9வது வசனம், கண்ணை உண்டாக்குனவர் காணாரோ. போன ஞாயிற்றுக்கிழமை நம்ம வாசித்தோம். காதை உண்டாக்குனவர் கேளாரோ, நம்முடைய ஆண்டவர் காதை உண்டு பண்ணினவர், நம்ம படைத்தவர், அவர் கேட்கிறார். நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், இன்னைக்கு நிறைய ஜனங்கள், ஒருவேளை இந்த இடத்துல இருக்கிற நீங்களும், நீங்க போய் ஜோம் பண்ணுகிறது யாருக்கிட்ட ஜபிக்கிறீங்க? நீங்க போய் ஜபிக்கிறது யார் இடத்துல ஜோம் பண்ணுறீங்க? அதை ஒண்ணு ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவர் உயிர் உள்ளவர், அவர் ஆவியானவர் அசைவாடுகிறார். அவர்கிட்ட ஜபிக்கிறோமா? இல்ல ஆண்டவர் சொல்றாரு, எனக்குரிய மகிமையை நான் வேறு ஒருவருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். ஆண்டவர் தெளிவா சொல்லுகாரு. நான் முதல்ல சொன்னேன், என்னை அன்றி உங்களுக்கு வேற தேவர்கள் வேண்டாம். அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு மகிமை வேற ஒருத்தனை விட்டு நம்ம ஜெபிக்கிறோம் பாருங்க. நன்றாய் நமக்கு ஆண்டவர் ஞானம் தந்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம யாரு, நீங்க இந்த இடத்துல அந்த வார்த்தை கேட்கிற யாரா இருந்தாலும், நான் போய் ஜெபிக்கிறேன், நான் போய் ஒரு வேண்டுதல் செய்கிறேன், இந்த ஜெபத்தை கேட்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கா? இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, நான் வேண்டுதல் செய்கிற இடத்துல என் ஜெபம் கேட்கப்படுவதற்கு பதில் கிடைப்பதற்குரிய ஆழ்த்துதானா நான் பண்ணுகிறேன்? தேவ ஜனமே, வசனம் சொல்லுது, என்னுடைய மகிமை. எனக்கு தேவனுடைய பிள்ளைகள் கூட, கிறிஸ்தவர்கள் கூட, ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட, ஆண்டவர் ஆவியானவர் அந்த தேவனுக்கென்று நாம் ஒரு உருவத்தை ஏற்படுத்தி, அந்த தேவனுக்கென்று ஒரு ரூபத்தை ஏற்படுத்தி ஆண்டவர்கிட்ட ஜோமனா. வசனம் தெளிவா சொல்லுது, ஆண்டவர் அந்த ஜெபத்தை அருவருக்கிறார். சத்தமா சொல்லுங்களா, ஹல்லேலூயா. அவர் ஆவியானவர், அவருக்கு ரூபம் கிடையாது. ஒருவேளை நமக்கு அப்ப இப்படி இருக்கு, தரிசனத்திற்காக அவர் நமக்கு வருவார். ஆண்டவர் பலவித, சில இடங்களில் வெளிச்சமாய் வருவார், சில இடங்களில் சிலுவையின் காயத்தோடு வருவார், சில இடங்களில் ஆண்டவர் ஆணி அடிக்கப்பட்ட காயம், ரத்தம் வடிகிற கையை காண்பிப்பார். பல விதங்களில் ஆண்டவர் அவரை ஒரு ரூபத்துக்குள்ள நம்ம கொண்டு வர முடியாது. இன்னைக்கு நான் மீண்டும் சொல்லுகிறேன், நீங்கள் ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, நாம் ஜெபிப்பது, இந்த ஜனங்கள், இந்த பாகாலின் தீர்க்கதரிசிகள் எல்லாம் சேர்ந்து மறு உத்தரவுக்காக கூப்பிடுறாங்க. காலையிலிருந்தே கூப்பிடுகிறாங்க, மறு உத்தரவு இல்லை. அதுதான் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கிறோம். நான் இத்தனை நாள் ஜெபித்து கொண்டிருக்கிறது, நான் இத்தனை நாட்கள் நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறது, எனக்கு ஏன் மறு உத்தரவு தரக்கூடியதா இருக்கா, இல்ல மறு உத்தரவு தரக்கூடாததா இருக்கா? ஆனா ஆண்டவர் சொல்கிறார், எலியா வந்தாரு,
என்று தேவனை நோக்கி கூப்பிடுகிறார் பாருங்க. அந்த வசனத்தில் ஆண்டவர் 16வது வசனம் 36வது வசனம் சொல்லுது. இந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. 36. அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். எல்லாரும் சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. அப்ப இவர் இதெல்லாம் செய்தது சுயபலத்தில் இல்லை, நான் யாருன்னு தெரியுமா காண்பிக்கும்படி அல்ல. வசனம் சொல்லுது, நான் உம்முடைய ஊழியக்காரன் என்று, நான் உம்முடைய ஊழியக்காரன் என்று, நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்று இன்றைக்கு விளங்கப்படும். கர்த்தருடைய திட்டத்தின்படி எந்த மனுஷன் செய்கிறானோ அந்த இடத்துல கர்த்தர் வெளியரங்கமாய் கிரியை செய்வதை காண முடியும். கரங்களை தட்டி அந்த தேவனை எல்லாரும் மகிமைப்படுத்துங்க. இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தோடு கூட இந்த வார்த்தையை நான் முடிக்கிறேன். தேவ ஜனமே, மறு உத்தரவு அருளுகிற தெய்வம் ஆண்டவரை நோக்கி நீங்க கூப்பிடுங்க. இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், உனக்கு வெளியரங்கமாய் நீ ஜெபம் பண்ணும்போது, இன்னைக்கு விசுவாசத்தோடு இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். இன்னைக்கு நான் எதுக்காக ஜெபித்தேனோ நாளைக்கு இன்றைக்கு ஆண்டவர் அந்த ஜெபத்தில் கிரியை செய்தார் என்பதை என் கண்கள் காண வெளியரங்கமாய் கர்த்தர் கிரியை செய்வார். நம்புகிறவங்க கரங்களை தட்டி நம்பிக்கையோடு இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. இப்ப நீங்க இந்த வார்த்தையின்படி கர்த்தரே தேவன், கர்த்தரே இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறாங்க, கர்த்தரே தேவன். எப்படி இந்த வார்த்தை வர காரணம் என்ன? வெளியரங்கமாய் அக்கினியாய் இறங்கி வந்து கர்த்தர் பலியை பட்சித்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த பலியை ஏற்றுக்கொண்டார். இப்ப உங்க கண்களுக்கு முன்ன கொண்டு வாருங்க. அப்பா, நான் இன்னென்ன காரியங்களுக்காய் போராடி கொண்டு இருக்கிறப்பா, என் வீட்டில் இன்னென்ன காரியம் நடக்கணும். இன்னைக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் காண்பிக்கணும். இன்றைக்கு ஒரு அடையாளத்தை என் தேவன் எனக்கு காண்பிக்கணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? எத்தனை பேர் விரும்புகிறீங்க? வெள்ளியரங்கமாய் உனக்கு கிரியை செய்வார். வெள்ளியரங்கமாய் கர்த்தர் உனக்காக நீ ஜெபித்த ஜெபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை வெளியரங்கம் நாளைய தினத்தில் கர்த்தருடைய அற்புதத்தை உன் கண்கள் காணும். அவர் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவர் என்பது. எத்தனை வருடம் சில காரியத்தில் நீ தோற்று போயிருக்கலாம், எத்தனை வருடம் சில காரியங்களில் நீ தோற்றிருக்கலாம், இனி நடக்காது என்று நீ சில காரியங்கள் நினைத்திருக்கலாம். வெள்ளியரங்க அவர் ஜீவன் உள்ளவர். எலியா சொல்லுகிறார், எந்த மட்டும் இருமனம் உள்ளவர்களாய் குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் என்றால் பாகாலை பின்பற்றி போங்க. ஆண்டவருடைய அக்கினி இறங்கின பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறாங்க, கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே காரணம். கர்த்தருடைய அக்கினி அந்த இடத்துல இறங்குது. இன்றைக்கு ஆண்டவரே, இன்று இரவு இந்த வேளையில் யார் யார் இந்த வார்த்தையை கேட்டு, யார் யார் இந்த சத்தத்தை கேட்டு, இப்பொழுது அநேக நாளாக என் குடும்பத்தில் இந்த காரியம் நடக்கலையே, என் ஜெபம் கேட்கப்படலையே, என் ஜெபத்துக்கு பதில் வரலையே, வெளியரங்கமாய் அற்புதத்தை காண முடியலையே, கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மீது இப்பொழுது தேவனுடைய மகிமை இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். தேவனுடைய மகிமை ஆண்டவரே, வெளியரங்கமாய் கிரியை செய்கிற தேவன் நீ, வெளியரங்கமாய் கிரியை செய்கிற தேவன் நீ. ஆண்டவரே, அந்தரங்கத்திலே மறைந்திருந்து ஜெபிக்கும் பொழுது வெளியரங்கமாய் பதில் தருகிற தேவன் நீ. இன்று இரவு இயேசுவின் நாமத்தினாலே இந்த குடும்பங்கள் எந்தெந்த காரியங்களுக்காக இதுவரையிலும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தார்களோ, எந்தெந்த காரியம் என் குடும்பத்தில் நடக்க வேண்டும் என்று சொல்லி போராடி கொண்டு, இன்று உம்முடைய தூதனை அனுப்புங்க, இன்று உம்முடைய தூதனை அனுப்புங்க. பார்வோனுக்கு முன்பாக மோசே நின்ற பொழுது நீர் அற்புதத்தை செய்து அந்த பார்வோன் தேவன் ஜீவன் உள்ளவர் என்பதை அறிந்தது போல இன்று இரவு இந்த ஜனங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வல்லமை உள்ளவர். இன்றைக்கு எத்தனை பேர் இந்த இடத்துல சோர்ந்து இருக்கிறாங்களோ, எத்தனை பேர் என்ன ஆராதிச்சு எனக்கு என்ன கிடைச்சு, ஜெபித்து எனக்கு என்ன கிடைச்சு, எத்தனை பேர் அப்படி கண்ணீரோடு இருக்கிறார். இன்றைக்கு நீர் மீண்டும் ஜீவன் உள்ளவர், மீண்டும் கிரியை செய்கிறவர் என்பதை இந்த ஜனத்தின் நடுவில் இவருடைய காரியத்தில் வெளிப்படுத்துவீராக. கரங்களை தட்டி நம்பிக்கையோடு வெளியரங்கமாய் கர்த்தருடைய கிரியை வெளிப்படும். எலியா இஸ்ரவேல் ஜனங்களை போல பின்வாங்கி போன நிலைமையில இவ்வளவு ஜெபித்தேன், இவ்வளவு ஆராதனைக்கு போனேன், இவ்வளவு ஆராதிச்சேன், எனக்கு ஒன்னும் கிடைக்கலையே, அற்புதத்தை பார்க்க முடியலையே. பயப்படாத, கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். எலியாவின் தேவன், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் என்று சொல்லி எலியா கூப்பிட்ட பொழுது, அப்படியே நாமத்தை சொல்லி கூப்பிட்ட பொழுது அக்கினியினால் மறு உத்தரவு போல உனக்கு அவர் அற்புதம் செய்வார். நீ சோர்ந்திருக்கிற இடத்துல,
நீ தளர்ந்து இருக்கிற இடத்துல கர்த்தர் உன்னை மீண்டும் எழும்ப பண்ணுவா. கர்த்தர் உன்னை மீண்டும் எழும்ப பண்ணுவா. ஓ, உன்னோடு கர்த்தர் இருப்பதையோ, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதையோ ஜனங்கள் காண்பார்கள். ஈசாக்குக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பினார்கள். ஒரு நாள் ஆண்டவர் அந்த ஜனங்கள் சொல்லுகிறாங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரு. அவரை பார்த்து, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார், நாங்கள் அதை கண்டோம். கர்த்தர் அல்லவர். அன்றைக்கு தாவீது துரத்தப்பட்டான், சவுலினால் கொலை செய்யும்படி துரத்தப்பட்டான். அந்த தாவீதை பார்த்து சவுல் சொல்லுகிறான், மகனே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உன்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கூட கர்த்தர் இருப்பதை ஜனங்கள் அறிவார்கள். உனக்கு கூட கர்த்தர் இருப்பதை, நீ வேலை செய்கிற இடத்துல, உன்னை சுற்றி இருக்கிற குடும்பத்தில், நீ நிந்திக்கப்படுகிற இடத்துல, நீ அவமானப்படுத்தப்படுகிற இடத்துல உன் கூட கர்த்தர் இருப்பதை அவர்கள் காண்பார்கள். அவர் எவ்வளவு பெரிய வல்லமை உள்ளவர், அவர் எவ்வளவு பெரிய அற்புதம் செய்கிறவர், அவர் எவ்வளவு பெரிய நீதிபரர் என்பதை உன் கண்கள் காண கர்த்தர் கிரியை செய்வார் இயேசுவின் நாமத்தினால். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியே இந்த வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதித்தபடினால் கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென்.